வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை கற்றுக்கொள்வது ஒரு கடினமான காரியம் என்று பலர் நினைக்கிறார்கள். அது புரியவில்லை. எத்தனை முறை படித்தாலும் அதில் எழுதப்பட்டிருக்கிறதான காரியங்கள் என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று பலர் இதை குறித்து சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில வேத அறிஞர்கள் இந்த புத்தகம் வேதாகமத்தில் தேவையற்றது என்கிறதான கருத்துக்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள். சிலர் இந்த புத்தகமானது ஒரு கற்பனை கதை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை அவர்கள் சரியாக தேவனுடைய ஆவியோடு கூட கற்றுக்கொள்ளாததான் இதற்கு காரணமாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகிறது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் எப்படி வாசித்து புரிந்து கொள்ள முடியும். கடந்த செய்தியிலே நாம் இதை வாசிக்க வேண்டும், இதை கேட்க வேண்டும், இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த செய்தியிலே நாம் இதை எப்படி வாசித்து புரிந்து கொள்ள முடியும் என்கிறதை பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கண்டவைகள், இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகள். 3 பிரிவுகளாக இந்த வசனம் பிரித்து நாம் பார்க்க வேண்டியதாக காணப்படுகிறது. முதல்ல கண்டவை, 2வது இருக்கிறவை, 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவை. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 22 அதிகாரங்களும் 404 வசனங்களும் 14,000 வார்த்தைகளும் அடங்கி நிற்கக்கூடியதான ஒரு புத்தகம். இதை நாம் பிரித்து சரியாக படித்தால் மாத்திரம்தான் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக இதில் எழுதப்பட்டிருக்கிறதான காரியங்கள் எந்த காலகட்டத்தில் நடந்தது, இல்லைனா நடந்து கொண்டு இருக்கிறது, இல்லைனா எப்போது நடக்கும், 3 பிரிவுகளாக தான் இது காணப்படுகிறது. இதை நாம் இப்படி எடுத்துக்கிடலாம்: கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கண்டவை கடந்த காலமாகவும், இருக்கிறவை நிகழ்காலமாகவும், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவை வரும் காலமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 பிரிவுகளை அடிப்படையாக கொண்டுதான் நாம் இந்த வேதாகமத்தை இல்லைனா வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை வாசித்து புரிந்து கொள்ள முடியும். முதலாவது கண்டவை. கண்டவை என்று சொன்னால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை, அவருடைய தோற்றத்தை யோவான் இங்கு காண்கிறார். நீங்க கேட்கலாம், யோவான் இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லையா? பார்த்திருக்கிறார். ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர் அன்பின் சீசன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவின் மார்பின் அருகிலே இவர் சார்ந்திருந்திருக்கிறார். முக்கியமான 3 சீசர்களில் இவரும் ஒருவராக இருந்திருக்கிறார். இப்படி இவருக்கு சொல்லிக்கொள்ள அநேக காரியங்கள் இருக்கிறது. எனக்கு இயேசுவை பத்தி தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டா, இயேசுவை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லுகிற அளவுக்கு அவருக்கு இயேசுவை பத்தி தெரியும். ஒரு முறை என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்று இயேசு சொன்னபோது எல்லாரும் என்ன பண்ணினாங்க, இந்த யோவான்ட்ட தான் கேட்டாங்க, சைகை காட்டினாங்க. யாரு 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 உனக்கு தெரியும்? ஏன்னா இவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததான ஒரு நபர். மற்றுள்ளவங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா இவர் அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட ரொம்ப நெருங்கினவராக இருந்தார். இயேசுவை அதிகமாய் நேசித்த ஒரு நபராக இருந்தார். அதனால இந்த யோவானுக்கு இயேசுவை பத்தி எல்லாமே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் ஆண்டவராகிய தெய்வம் யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் அல்லது எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். உதாரணமாக இயேசு கிறிஸ்து அவருடைய பார்வைக்கு இந்த அதிகாரத்தை எழுதுகிறதற்கு முன்பதாக எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர் பாத்தீங்கன்னா அடிச்சா அடி வாங்கிட்டு போயிடுவாரு, திட்டுனா திட்டு வாங்கிட்டு போயிடுவாரு. அவருக்கு கோபமே வராது. அவர் ஒரு நல்ல ஒரு ஆண்டவர், இரக்க குணம் உள்ளவர், மன்னிக்கிறவர். இப்படி அநேக காரியங்கள் யோவான் சொல்வார். ஏன்னா அதை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும்.
இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை குறித்து யோவானுக்கு நல்ல அறிவு இருக்கிறது. ஆனா இனி வரப்போகிறதான அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார், அவருடைய தோற்றம் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் எப்படி வெளிப்பட போகிறார் என்பதை ஜனத்திற்கு அறிவிக்கும்படியாக தான் ஆண்டவர் முதலாவது யோவானுக்கு தன்னை யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த அதிகாரங்களை குறித்து நாம் பின்னாடி தியானிக்க போகிறோம். சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த அதிகாரத்தை நீங்க படித்து பார்க்கும்போது அவர் பத்மு தீவிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. அப்போது திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தபோது வானத்துக்கும் பூமிக்குமான இருக்கிறதான ஒருவரை பார்க்கிறார். அவருடைய தலை வெண்பஞ்சை போல் இருக்கிறது. அவருடைய கால் உலைக்களத்தில் வைத்திருக்கிறதான அந்த வெண்கலம் போல் இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வருகிறது. 7 நட்சத்திரங்களும் 7 குத்து விளக்குகளும் அவர் பார்க்கிறார். இப்படி பிரம்மாண்டமாக பார்த்த அந்த இயேசுவை இப்போது இவர் அறிவிக்க வேண்டும். இந்த அதிகாரங்களை படிச்சு பாருங்க. இவர் இதை பார்த்த உடனே செத்தவனை போல கீழே விழுந்துட்டார். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மார்பின் அருகில் இருந்த இயேசு கிறிஸ்துவை இவர் பார்த்த உடனே இப்போது கீழே விழுந்துட்டார். காரணம், இவருடைய தோற்றங்கள், இவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக காணப்படுகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க. இனி இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். நமக்கு நல்லாவே தெரியும். அவர் இந்த உலகத்துல வந்து சகல ஜனங்களையும் நியாயம் தீர்க்க போகிறார். ரகசிய வருகையிலே பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். இப்படி இயேசு கிறிஸ்துவுடைய வருகையானது இந்த பூமியிலே நெருங்கி இருக்கிறது. இது நமக்கு நன்றாக தெரிந்ததான ஒரு விஷயம். சரி, இப்போ யோவானுக்கு இதை காண்பிக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, நீ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், நான் உனக்கு தெரிந்த இயேசு கிறிஸ்து அல்ல, அல்லது உனக்கு தெரிந்த ஒரு இயேசு கிறிஸ்து அல்ல, இனி நீயும் இந்த உலகமும் பார்க்க போகிறது. நான் இந்த உலகத்துக்கு வரப்போகிறேன். மறுபடி எப்படி வருவேன் தெரியுமா? நியாயாதிபதியாக வருவேன், நியாயம் தீர்க்கிறவராக வருவேன். இனி நான் இந்த உலகத்துக்கு வரும்போது அடிக்கப்படுவதற்கோ அல்லது உங்களுக்காக மன்னிப்பு கொடுக்கிறதுக்கோ அல்ல. இனி நான் வரப்போகிறது நியாயாதிபதியாக வரப்போகிறேன். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறேன். நமக்கு நல்லாவே தெரியும், நியாய தீர்ப்பானது தேவனுடைய சபையிலே ஆரம்பமாகும். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துக்கு திரும்ப வரும்போது நியாயாதிபதியாக வருவார். அவருடைய வல்லமை என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக யோவானுக்கு கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். இதுதான் முதலாவது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே கண்டவை. இந்த புத்தகத்துடைய திறவுகோல் இதுதான். இதை வச்சு நாம படிச்சா மாத்திரம்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ முதலாவது அதிகாரமானது கண்டவை, அதாவது கடந்த காலம். அந்த காலத்துல யோவானுக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏன் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, உதாரணமா நான் யாருங்கிறத நீ போய் சொல்லணும், அவ்வளவுதான். மோசைக்கு ஆண்டவர் தரிசனமானார் முட்செடியில தரிசனமான ஆண்டவரை குறித்து போய் சொல்லணும். அப்ப மோசைக்கு எடுக்கிறார், நான் எப்படி சொல்ல, ஏதாவது ரூபம் இருக்கா, இல்ல போட்டோ இருக்கா, சிலை இருக்கா, நான் சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்களே, எப்படி சொல்ல அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்லுகிறார், யாவே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நீ அது மட்டும் போய் சொன்னா போதும் அப்படின்னு சொல்றார். அப்ப அதை போய் சொல்றார். அப்போ இந்த ஆண்டவரை அவர் பார்த்ததையும் அந்த விதங்களை எல்லாம் அவர் சொல்றாரு. ஆனா தன்னை குறித்து எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ எனக்கு என்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்த விரும்பல, நீ இந்த ஜனங்களிடத்துல சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், நான் உங்க கூட இருப்பேன், இந்த வனாந்தர யாத்திரையிலும் இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். அது மாத்திரமல்ல, நான் மாத்திரம்தான் இருக்கிறவர், உண்மையான தெய்வம் என்பதை நீ இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி மோசே இடத்துல சொல்லுகிறார். அதுபோலதான் யோவானிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, இந்த ஜனங்களுக்கு தான் யார் என்பதை நீ சொல்ல வேண்டும். அவர்கள் என்னை மன்னிக்கிறவராகவும் இரக்கமுள்ளவராகவும் சிலுவையில மரிக்கிறவராகவும் தான் பார்த்திருக்கிறாங்க. இல்லைன்னா அதை பத்தி தான் நீங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இனி உங்களுடைய பிரசங்கத்தின் ஸ்டைல் மாற வேண்டும். இனி நீங்க பிரசங்கம் பண்ண போகிறது அதை குறித்து அல்ல, நான் நியாயாதிபதியாக வருவேன், நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பேன், சகல ஜனத்தையும் நியாயம் தீர்ப்பேன், சபையை நியாயம் தீர்ப்பேன், எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதை நான் உனக்கு தொடர்ந்து சொல்ல போறேன், இதை நீ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் இந்த முதலாவது
அதிகாரத்தில் 19வது வசனத்தில் திறவுகோலை கொண்டு கர்த்தர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்த செய்தியில தொடர்ந்துள்ள காரியங்களை பார்க்கலாம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.